கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஆனந்தமாக பாடி ஆடின்னு இருந்தோம். ஸோ நம்ம ஆனந்தமாக பாடி ஆடினும்போது பகவான் ஸ்ரீ ஸ்ரீ கௌரநிதாய்க்கு ஆரத்தி நடைபெற்றது. இந்த ஆரத்தி நடைபெறும்போது நம்ம ஒரு பாடல் பாடணும். ஜயோ ஜயோ கௌர சாந்தேர் ஆரதி கஷோபா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடலை பாடணும். ஒரு சிலருக்கு இங்கே புதுசாக வர்றவங்களுக்கு இது என்ன ஒன்றுமே புரியாத ஒரு பாஷையில் ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னு தோணலாம். இங்கே தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்கள் கூட ஒரு சிலர் அந்த பாட்டை பல தடவை கேட்டதுனால பின்தொடர்ந்து பாடலாம். ஒரு சிலருக்கு அர்த்தம் தெரிஞ்சு பாடலாம், ஒரு சிலர் அர்த்தம் தெரியாமலே பாடலாம். ஸோ இன்னைக்கு அந்த பாடலில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம், அந்த பாடல் எவ்வளவு அருமையான பாடல் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வர்ணிக்கலாம். ஜய ஜய கௌர சாந்தேர் ஆரதி கஷோபா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடலானது நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூரால் எழுதப்பட்டது. ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹரே கிருஷ்ணா. இன்னொரு பணிவான வேண்டுகோள், யார்கிட்டலாம் செல்போன் இருக்கோ தயவுசெய்து ஆஃப் பண்ணுவீங்க. ஏன்னா பகவான் ஹரிகதா பற்றி நம்ம பேசும்போது மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் ஓர வைக்கணும். ஓகே. ஸோ இந்த பாடல் ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் அவர்கள் எழுதினது. ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாத், அவருடைய குரு மகாராஜ் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அவருடைய வெளித்தோற்றத்தை பார்க்கும்போது அவருடைய அப்பான்னு நம்ம சொல்லலாம். அவர் தான் பக்தி வினோத் தாக்கூர். ஸோ பக்தி வினோத் தாக்கூர் ஆன்மீக உலகத்தில் இருந்து நேரடியாக இறங்கி இந்த பௌதிக உலகத்தில் வந்து நமக்கு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யருடைய உபதேசங்களை மறுபடி வெளிக்கொண்டதுக்காக வந்தவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு இங்கே 2 பேர் நின்று இருக்காங்க. தொடர்ந்து வரவங்களுக்கு தெரியும், புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. நம்ம பௌதிக கண்களுக்கு உலோகத்தினால செய்யப்பட்ட விக்கிரகம் மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய பகவான் இங்க நின்று இருக்கார். 2 பேர் நின்று இருக்காங்க, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்தர். ஸோ நம்ம புறத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வலதுகை பக்கம் இருக்கக்கூடியவர் சைத்தன்யர், இடதுகை பக்கம் இருக்கக்கூடியவர் நித்யானந்தர். ஸோ சைத்தன்ய மகாபிரபு மற்றும் நித்யானந்தர் அவருடைய சகாக்களோட மற்றும் பல சகாக்களோட அவர் 500 வருடங்களுக்கு முன்னாடி நவதீப்ல மாயாப்பூர் அப்படிங்கக்கூடிய இடத்துல, மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அவதாரம் பண்ணார். சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே அவருடைய பக்தர்களுக்கு பக்தியை சொல்லி தரத்துக்காக, அவருடைய பக்தர்களா யாரெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பக்தி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தரதுக்காக சாக்ஷாத் கிருஷ்ணரே பக்தனை போன்ற ஒரு ரூபத்தை எடுத்து வந்தவர் தான் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபுவினுடைய லீலைகளையும் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய புகழையும் அவருடைய தத்துவங்களையும் அவர் எப்படி முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறதையும் நம்ம வரக்கூடிய கௌரவ பூர்ணிமா நிகழ்ச்சி அப்ப விவரமா பார்க்கலாம். மார்ச் 14ஆம் தேதி நமக்கு கௌரவ பூர்ணிமா வெகு விமரிசையா இங்க கொண்டாட போகிறோம். அப்ப சைத்தன்ய மகாபிரபு பத்தி நம்ம விவரமா பார்க்கலாம். இங்க தொடர்ந்து வரவங்க பல நேரங்கள்ல சைத்தன்ய மகாபிரபு பத்தி கேட்டிருப்பீங்க. ஸோ சைத்தன்ய மகாபிரபுனுடைய உபதேசங்கள் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா சீரழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை மறுபடி கொண்டு வர்றதுக்காக ஆன்மீக உலகத்துல இருந்து இறங்கி வந்தவர் தான் பக்தி வினோத் தாக்கூர். பக்தி வினோத் தாக்கூர் ஆன்மீக உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு மஞ்சரிகள்ல ஒருத்தர். அவர் இங்க கீழிறங்கி வந்து நமக்கு இந்த விஷயத்தை சொல்லி தந்தார். ஹரே கிருஷ்ணா. மறுபடியும் ஒரு சின்ன வேண்டுகோள், தயவுசெய்து குழந்தைகளா வச்சிருக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ பக்தி வினோத் தாக்கூர் நமக்கு இந்த உபன்யாசங்களை, சைத்தன்ய மகாபிரபுனுடைய உபன்யாசங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கீழே இறங்கி வந்தவர். அவர் இந்த பாடலை எழுதியிருக்கார். இந்த பாடலை அவர்
அவருடைய ஆன்மீக கண்களை வச்சு, அவருடைய தெய்வீக கண்களை வச்சு, ஆன்மீக கண்களை வச்சு கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆரத்தி நிகழ்ச்சியை அவருடைய ஆன்மீக கண்களை வச்சு பார்த்து அதை அப்படியே பாட்டா எழுதியிருக்கார். ஒரு விதத்துல சொன்னோம் அப்படின்னா 400 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஆரத்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பக்திவினோத் தாக்கூர் ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தார். ஸோ ஒரு விதத்துல சொன்னோம் அப்படின்னா 400 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை அவர் தன்னுடைய கண்களால் பார்த்து எழுதினார்னு சொல்லலாம். இன்னொரு விதத்துல சொன்னோம் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுவுக்கான ஆரத்தி நித்தியமா நடைபெற்று இருக்கு. ஏதோ ஒரு தடவை தான் சைத்தன்ய மகாபிரபுக்கு ஆரத்தி நடந்தது அப்படிங்கிறது கிடையாது. சைத்தன்ய மகாபிரபுக்கான ஆரத்தி நித்தியமா நடந்துட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் ஆன்மீக கண்கள் இருக்கோ அவங்க சைத்தன்ய மகாபிரபுடைய ஆரத்திய பக்திவினோத் தாக்கூர் எப்படி கண்டாரோ அதே மாதிரி காண முடியும். ஆனா நமக்கு அந்த ஆன்மீக கண்கள் கிடையாது. அதனால குறைஞ்சபட்சம் நம்ம அத்தகைய மாபெரும் ஆச்சாரியர் பார்த்து நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை நம்ம திரும்பி பாடலாம். திரும்பி பாடுறதன் மூலமா அந்த சூழ்நிலையை நம்மளுடைய மனக்கண்ல கொண்டு வந்து அந்த ஒரு பாவத்தோட நம்ம பாடணும். அப்ப அதுல அதிகமா நம்ம தூய்மை பெற முடியும். இந்த பாடல்ல ரொம்ப விசேஷமான பாடல். பக்திவினோத் தாக்கூர் தன்னுடைய ஆன்மீக கண்களால பார்த்து இந்த பாடலை பாடும்போது நம்மளும் நினைக்கலாம் நம்மளும் பல கீர்த்தனங்களை பாடுறோமே அப்படின்னு சொல்லி. ஒரு விஷயம் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பக்திவினோத் தாக்கூர் ஆகட்டும் மற்றும் பல மிகப்பெரிய ஆன்மீக ஆச்சாரியர்கள் ஆகட்டும், அவங்க எல்லாருமே என்னெல்லாம் பாடியிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே என்னெல்லாம் சாஸ்திரங்களை கொடுத்துருக்காங்களோ அது எதுவுமே நம்மளுடைய பௌதீக விளக்கங்களுக்கு உட்பட்டது கிடையாது. அது எல்லாமே முழுக்க முழுக்க ஆன்மீக உலகத்திலிருந்து வரக்கூடியது. நம்ம கீர்த்தனம் அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லாரும் இப்ப கீர்த்தனம் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஆனா உண்மையில கீர்த்தனம் அப்படின்னா பகவானுடைய தூய பக்தியில பிரேமையில செய்யப்படக்கூடியதுதான் உண்மையான கீர்த்தனம். அப்ப நம்ம பண்றதெல்லாம் என்ன? கீர்த்தனம் இல்லையா? ஒரு முயற்சி. ஒரு விதத்துல சரி, முயற்சி அப்படிங்கிறத விட இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா பயிற்சி. முறையா நம்ம கீர்த்தனம் பண்றதுக்கு, அதாவது பகவானை புகழ்ந்து பாடுறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறோம். இது மாதிரி பக்த சங்கத்துல பகவானை பத்தி பாடுறதின் மூலமா. ஸோ இந்த கீர்த்தனம் அப்படிங்கிறது பகவானை பற்றி நம்ம புகழ்ந்து பாடக்கூடியது. அது எப்போ தூய பக்தர்களால நிகழ்த்தப்படுதோ அப்ப அது மாபெரும் மிக முக்கியமான கீர்த்தனமாகும். ஸோ அப்படி பக்திவினோத் தாக்கூரால எழுதப்பட்ட இந்த பாடல் மற்றும் இது சார்ந்த நம்ம பாடக்கூடிய இந்த கீர்த்தனமானது மிக மிக முக்கியமானதா திகழுது. ஓகே, இப்போ நம்ம பாடலுக்குள்ளார போலாம். ஜய ஜய கௌர சாந்தேர் ஆரத்திக்க சோபா. ஜய ஜய அப்படின்னா போற்றி நம்ம சொல்லுவோம், போற்றுதல், போற்றி போற்றிமோ. ஸோ அது மாதிரி ஜய ஜய. கௌர சாந்தேர் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு அவருக்கான பேர் கௌரச்சந்திரா. அவருக்கு சைத்தன்ய மகாபிரபுக்கு மற்றொரு பேர் கௌரச்சந்திரா. ஏன் அவருக்கு கௌரச்சந்திரா அப்படின்னு பேர் இருக்கு அப்படின்னா, கௌரா அப்படின்னா தங்க நிறம், சந்திரா அப்படின்னா சந்திரன். தங்க நிறம் மேனி உடையவரா இருக்கார். சந்திரனை போன்று அழகா பிரகாசிக்கக்கூடியவரா இருக்கார் சைத்தன்ய மகாபிரபு. சந்திரன் பொதுவா வெண்மை நிறத்துல இருக்கு, ஆனா இந்த சந்திரன் பொன்னிறத்துல இருக்கு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு பொன்னிற சந்திரனா திகழ்றார், பொன்னிற நிலவா திகழ்றார். பொன்னிற நிலவான அந்த சைத்தன்ய மகாபிரபு ஜய ஜய கௌர சாந்தேர் ஆரத்திக்க சோபா. அவருடைய ஆரத்தி மிகவும் அழகா இருக்கு. அத்தகைய ஆரத்திக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும்ங்கிறார். ஸோ இதெல்லாம் வெளித்தோற்றத்துல இருந்து பார்க்கும்போது ஜெயா சாதாரண வார்த்தை,
நம்ம ஊரில் கூட சொல்லுவாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நிறைய பார்க்கலாம். நம்ம ஊரில் கூட யாராவது அரசியல்வாதிகளாக வந்தாங்கன்னா வாழ்க 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 அப்படின்னு சத்தம் போட்டு இருப்பாங்க. அது மாதிரி இவர் ஏதோ ஜெய் 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. பக்திவினோத் தாக்கூர் அவர் இங்க ஜெயா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறதும் ஷோபா, ஷோபா அப்படின்னா நல்ல அழகான ஆரத்தி அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அழகு அப்படிங்கிறதுக்கான ஒரு சாதாரண வார்த்தை தான் இது. ஸோ அவர் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதுக்கும் சாதாரண மக்கள் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதுக்கும் பெருமளவில் வித்தியாசம் இருக்கு. இந்த வார்த்தைகள் வெளித்தோற்றத்துல பௌதிகத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையா தோன்றலாம். ஆனா எப்ப அந்த வார்த்தையை பக்திவினோத் தாக்கூர் உபயோகப்படுத்துறாரோ அப்ப அது ஆன்மீகமயமாகும். ஆன்மீகத்துக்கும் பௌதிகத்துக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் அதுதான். ஆன்மீகம் அப்படின்னா எதெல்லாம் பகவான் ஹரியோட நேரடி தொடர்புல வச்சிருக்கோமோ அது எல்லாமே ஆன்மீக வஸ்துக்களாயிடும். ஒரு விதத்துல சொல்ல போனா உலகத்துல எதுவுமே பௌதிக வஸ்துங்கிறது கிடையாது. ஏன்னா உலகத்துல எது பௌதிகமா இருக்க முடியும்? எல்லாமே பகவானுடைய சம்பந்தப்பட்டது தான். இந்த மைக்ரோஃபோன் பகவானுடைய சம்பந்தப்பட்டது தான். ஏன்னா இது பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்தப்படுது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜட வஸ்துக்களும் கூட பகவானுடைய சம்பந்தப்பட்டது தான். அதனால ஒரு விதத்துல இந்த வஸ்துக்களை ஜட வஸ்துக்கள்னு சொல்ல முடியாது, ஆன்மீக வஸ்துக்கள்னு தான் சொல்லி ஆகும். ஏன்னா பகவானுடைய சம்பந்தப்பட்டது எல்லாமே ஆன்மீகமயமானது தான். ஸோ அத்தகைய பகவான் அவரை புகழ்றதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்போ தூய பக்தர்களால் உபயோகப்படுத்தப்படுதோ அப்போ அந்த வார்த்தைகள் முற்றிலும் சாதாரண மக்களால் உபயோகப்படுத்தப்படுவதை காட்டிலும் வேறுபட்டது. ஸோ அவர் சொல்றார், அத்தகைய கௌரச்சாந்தர் அவருக்கு நடக்கக்கூடிய ஆரத்திக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஜானாவி டாட்டாவானே ஜகமான லோபா. இது கங்கை கரையில் நடைபெறுது. ஜானவி அப்படிங்கிறது கங்காதேவிக்கு ஒரு பெயர், ஜானவி. ஸோ இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஜானமுனி அவர் கங்கையை கொண்டு வந்தவர். அதனால கங்கை எப்படி தோன்றதுங்கிற கதையை சொன்னோம் அப்படின்னா அதுவே ஒரு நாள் பேசலாம். அதனால அதை நம்ம இப்ப பேசலாம். ஸோ ஜானவி அப்படிங்கிறது கங்காதேவிக்கு இருக்கக்கூடிய பெயர்கள்ல ஒன்று. ஏன்னா ஜானமுனி கங்கையை கொண்டு வந்தார். அதனால ஜானவி அப்படிங்கிறது கங்கை தேவிக்கான பெயர். ஜானவி டாட்டாவானே ஜகமான லோபா. டாட்டா அப்படின்னா கரையில, நம்ம கூட சொல்லுவோம் ஜீவாத்மாக்கள் தட்டஸ்த சக்திமோ. ஸோ அது போலவே இந்த கங்கையினுடைய கரையில நடக்கக்கூடிய இந்த ஆரத்தி ஜகமான லோபா, ஜகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய மனதையும் கவருது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய மனதையும் கவரக்கூடியதா இருக்கு இந்த ஆரத்தி. பகவானுக்கு நடக்கக்கூடிய ஆரத்தி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் கவருது. ஆனா நம்ம எந்த அளவுக்கு துரதிருஷ்டசாலிகளா இருக்கோம் அப்படின்னா பகவானுக்கு ஆரத்தி நடக்கும்போது அதுல நமக்கு கவர்ச்சி இல்லாம இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பக்திவினோத் தாக்கூர் தொடர்ந்து சொல்றார், நிகாட்டே அத்வைதா. பின்னாடி அதாவது தக்கின் நிதாய் சாந்த் பாமே கதாதார். தக்கின் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுவுக்கு அவருக்கு வலது புறத்துல நித்யானந்தர் இருக்கார். நம்ம இங்க இருந்து பார்த்தோம்னா நமக்கு இடது புறத்துல இருக்கார். ஆனா சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வலது புறத்துல இருக்கார். சைத்தன்ய மகாபிரபுக்கு வலது புறத்துல நித்யானந்தர் நின்று இருக்கார். பாமே கதாதார் அப்படின்னா அவருக்கு இடது புறத்துல கதாதார் நின்று இருக்கார். தாக்கின் நிதாய் சாந்த் பாமே கதாதார். அதுக்கப்புறம் அத்வைதர் பின்னாடி நின்று இருக்கார். ஸ்ரீவாஸ் சத்ரதாரா. சத்ரா அப்படின்னா கொடை, ராஜாக்களுக்கும் உபயோகப்படுத்துவாங்கள பெரிய அழகான கொடை. அந்த கொடைய பிடிச்சுட்டு இருக்கார் சைத்தன்ய மகாபிரபுக்கு ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸோ இந்த பஞ்ச தத்துவம் 5 பேரும் இதில் அடங்குறாங்க. சைத்தன்ய மகாபிரபு அங்க இருக்கார். அவருக்கு வலதுபுறத்துல நித்யானந்தர் இருக்கார். அவருக்கு இடதுபுறத்துல கதாதார் இருக்கார்.
நித்யானந்தருக்கு பின்னாடி அத்வைதர் இருக்கார், இந்த பக்கம் ஸ்ரீவாஸ் கொடையை பிடிச்சிட்டு நின்று இருக்கார். இந்த சூழ்நிலையில இந்த ஆரத்தி நடைபெறுதுங்கிறார். போஷியாச்சே கௌரச்சான் ரத்ன சிம்மசான். கௌரச்சாந்தர் போஷி அப்படின்னா உட்காந்துருக்காரு. யாரெல்லாம் பெங்கால் போனாங்களோ அவங்க அடிக்கடி கேட்கலாம், மாயாப்பூர் போயிருந்தா தெரியும், போஷன் 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 கத்தின்னு இருப்பாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஸோ போஷி அப்படின்னா அமர்ந்திருக்கார் சைத்தன்ய மகாபிரபு. ரத்ன சிம்மாசன், எளிமையான தமிழ்ல புரிஞ்சுக்கலாம். ரத்ன சிம்மாசனம், சைத்தன்ய மகாபிரபு ரத்ன சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கார். போஷி ஆச்சி கௌரச்சான் ரத்ன சிம்மாசான், ரத்ன சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கார். ஆரத்தி கோரேன பிரம்மா ஆதி தேவ கான். பிரம்மதேவருடைய தலைமையில ஆரத்தி நடைபெற்று இருக்கு. எல்லா தேவர்களும் சேர்ந்து ஆரத்தி பண்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. கிருஷ்ணர் அல்லது சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான். அவங்க சாக்ஷாத் பகவான் அப்படிங்கும்போது, பகவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா தேவதாக்கள் எல்லாருமே அவருடைய சேவகர்கள். எல்லா தேவர்களுமே அவருடைய சேவகர்கள். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க எல்லா கடவுளும் ஒண்ணு அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. ஸோ கிருஷ்ணர் முழு முதற் கடவுள், மற்ற எல்லா தேவர்களும் பிரம்மா சிவன் உட்பட அனைவருமே அவருடைய சேவகர்கள். அதனால இங்க பிரம்மதேவருடைய தலைமையில எல்லா தேவர்களும் சைத்தன்ய மகாபிரபுக்கு ஆரத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஆராத்தி கோரேனா பிரம்மா அதி தேவ கானே. பிரம்மதேவருடைய தலைமையில எல்லாரும் ஆரத்தி பண்ணிட்டு இருக்காங்க. நரஹரி ஆதி கோரி சாமார துலாய். நரஹரி அப்படிங்கிறவர் சைத்தன்ய மகாபிரபுனுடைய மிக நெருங்கிய சகாக்கள்ல ஒருத்தர். நரஹரி ஆதி கோரி, நரஹரி மற்றும் மற்றவர்கள் கொஞ்சம் பேர், அவருடைய குழு, அவங்க எல்லாரும் சேர்ந்து சாமரம் விசிறாங்க. சாமரம்னா தெரியுமா? சாமரங்கிறது வெள்ளையா இருக்கும். அதுல இருந்து சாமரம், அது விசிறன் இருப்பாங்க. ஸோ நரஹரி தலைமையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் சாமரம் விசிறன் இருக்காங்க. நரஹரி ஆதி கோரி சாமர துலா. சஞ்சயா முகுந்தா பாஷு கோஷ் ஆதி காய். சஞ்சயா முகுந்தா பாஷு கோஷ் இவங்க எல்லாரும் பாடின்னு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப அருமையா பாட்டு பாடக்கூடியவர்கள். அதாவது பாடல் அப்படிங்கிறது உடனே ஒரு சிலர் கேட்கலாம், என்னங்க ஆன்மீகத்துல பாட்டுக்கு என்னங்க சம்பந்தம், அதுல என்னங்க ராகத்துக்கெல்லாம் நீங்க எதுக்குங்க அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். எதுக்குங்க நீங்க ஆன்மீகத்துல பகவானுடைய நாமம் தானே, அதுக்கு ராகம் தேவையா, அதுக்கு கரத்தாளம் தேவையா, அதுக்கு மிருதங்கம் தேவையா, அதுக்கு அழகான குரல் தேவையா, இப்படி ஒரு கேள்வி எழலாம். ஒரு விதத்துல பார்த்தா தேவையில்லை. ஏன்னா பகவானுடைய திருநாமம் மட்டுமே எல்லா ஜீவன்களுக்கும் முக்தியை கொடுக்கக்கூடியது. பகவானுடைய திருநாமம் மட்டுமே எல்லாத்தையும் திருப்தியை எடுக்கக்கூடியது. அதே சமயத்துல அந்த பகவானுடைய திருநாமத்தை நம்ம கீர்த்தனம் பண்ணும்போது அதோடு இணைந்து ஒழுங்கான முறையில இசைக்கப்படக்கூடிய இசைக்கருவிகள், அதுலேயும் குறிப்பா பின்னாடி நம்ம பார்ப்போம் எந்த இசைக்கருவிகள் அப்படிங்கிறத. ஸோ அந்த இசைக்கருவிகளோட அழகான குரல் வளம் உடையவர்கள் பாடும்போது அதுல இனிமை இருக்கு. உடனே இதை பௌதிகம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த இசை அப்படிங்கிறது ஆன்மீகமானது. எப்ப இந்த இசையானது பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்தப்படுதோ அப்ப இந்த இசையானது ஆன்மீகமயமானது. இசை ஆன்மீக உலகத்திலே இருக்கக்கூடியது, ஆன்மீக உலகத்துல இருந்து இறங்கி வரக்கூடியது. ஆன்மீக உலகத்திலையும் கரத்தாளம் மிருதங்கம் இருக்கு, சரியா? ஆன்மீக உலகத்திலிருந்து இறங்கி வரக்கூடியது இந்த இசை. அதனால அந்த ஒழுங்கான இசையோட பாடல் பாடப்படும் போது பக்தர்கள் அதை அதிகமா ரசிப்பாங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, யாரு பக்தியில தூய நிலையில இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய பரவச நிலை எத்தகைய பாடலை கேட்டாலும், அந்த பாடல் குரல் வளம் இல்லாதவர்கள் பாடினாலும் சரி, மிருதகம் கருத்தால் போன்ற இசைகள் இல்லாம செஞ்சாலும் சரி, யார் ஒருத்தர் தூய பக்தரா இருக்காங்களோ
யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய பக்தியினுடைய பரவச நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு அதனால எந்த ஒரு அந்த தரம் குறைஞ்ச நிலையில பாடினா கூட அவங்களுடைய பரவச நிலை எப்பவுமே மெயின்டைன் ஆகும், அவங்களுடைய பரவச நிலை எப்பவுமே இருக்குமா. ஆனா அதே சமயத்துல எப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் அருமையா இருக்கோ அப்ப அவங்களுடைய பரவச நிலை எல்லையை மீறி போகும்னு சொல்லப்படும். சோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய விசித்திரம். சோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா பாசுகோஷ், சஞ்சயா, முகுந்தா, பாசுகோஷ் இவங்க 3 பேரும் பாடிட்டு இருக்காங்க. இதுல முகுந்தா அல்லது முகுந்த தத்தர் ரொம்ப விசேஷமானவர். பாசுகோஷ் இவங்க 3 பேருமே ரொம்ப சைத்தன்ய மகாபிரபுக்கு மிகவும் பிடித்த பாடகர்கள். இந்த ஆரத்தி நிகழ்ச்சியானது பக்தி வினோத் தாக்கூர் நடந்ததை பார்த்து சொல்றாரு சொன்னேன். எங்க நடந்தது என்ன ஏது அப்படிங்கறத ஒரு விளக்கம் எடுப்போமே. சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சகாக்களோட ஸ்ரீவாஸ் தாக்கூரே வீட்டுல ஒவ்வொரு நாளும் இரவு கீர்த்தனம் பண்ணுவார். சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சகாக்களோட சேர்ந்து ஸ்ரீவாஸ் தாக்கூரோட வீட்டுல யாரையும் விடாம அவங்க மட்டும் நெருங்கிய சகாக்கள் மட்டும் தினமும் இரவு ஃபுல்லா கீர்த்தனம் பண்ணுவாங்க. பல மணி நேரம் கீர்த்தனம் பண்ணுவாங்க. தினமும் அவங்களுடைய தினசரி நடவடிக்கை அது. ஸோ அப்படி ஒரு நாள் அவங்க கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்த போது சைத்தன்ய மகாபிரபு தான் பக்தன் அப்படிங்கிற ஒரு மனோநிலையிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு, அதாவது தன்னை முழுமுதற் கடவுளா பிரகடனப்படுத்தினார். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு தன்னை முழுமுதற் கடவுளா பிரகடனப்படுத்தினார். விஷ்ணுவை, அதாவது கிருஷ்ணர் அமர்றதுக்காக, கிருஷ்ணர் கொண்டு வந்து வைக்கிறதுக்காக ஒரு இடம் வச்சிருப்பாங்க, ஒரு இருக்கை வச்சிருப்பாங்க. அந்த இருக்கையில சைத்தன்ய மகாபிரபு போய் உட்கார்ந்தார். ஏன்னா சாட்சாத் கிருஷ்ணரே உட்கார்ந்து எல்லாரும் எனக்கு ஆரத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். அவர் தன்னுடைய தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளிக்காமிச்சார் அந்த காலகட்டத்துல. அப்ப பக்தர் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். உடனே எல்லாருமே வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு எல்லாரும் மிகப்பெரிய ஆரத்தி ஏற்பாடு பண்ணாங்க. ஆரத்தி கீர்த்தனம் தொடர்ந்து நடைபெற்றது. சஞ்சயா, முகுந்தா, பாசுகோஸ் இவங்க 3 பேரும் பாடிட்டு இருக்காங்க. நம்மளெல்லாம் பாட சொன்னா எவ்வளவு நேரம் பாடுவோம்? பின்பாட்டு பாட சொன்னாலே அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சுன்னா அப்படி சொங்கி போயிடும். ஆனா இவங்க 3 பேரும் எல்லாரும் சேர்ந்து, அப்புறம் பக்த ஜனங்கள் எல்லாரும் இந்த கீர்த்தனம் ஆரத்தி இது 21 மணி நேரம் நடந்தது. எந்த ஒரு கொஞ்சம் கூட நிக்காம 21 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்றது இந்த கீர்த்தனமும் ஆரத்தியும். 21 மணி நேரம் அந்த கீர்த்தனம் நடந்துன்றப்போ, அந்த கீர்த்தனம் நடக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டு நவதீப்ல இருந்து பல மக்கள் அதை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு சிலரை சைத்தன்ய மகாபிரபு உள்ள விட்டார், ஒரு சிலரை உள்ள விடல. யாரெல்லாம் பக்திக்கு புறம்பானவர்களா இருக்காங்களோ அவங்கள சைத்தன்ய மகாபிரபு உள்ள விடல. சைத்தன்ய மகாபிரபுனுடைய சின்ன வயசுல இருந்தே அவருக்கு நண்பர் முகுந்த தத்தா. முகுந்த தத்தாவை சைத்தன்ய மகாபிரபு கூப்பிட மாட்டேன்ட்டார். நான் பார்க்க முடியாது, உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். உடனே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். சைத்தன்ய மகாபிரபுனுடைய நெருங்கிய நண்பர்கள் ஒருத்தர், சிறு இளம் வயதுல இருந்தே நண்பர் அவர். அப்படி நண்பரா இருக்கக்கூடிய சைத்தன்ய மகாபிரபு ஏன் முகுந்த தத்தரை வெறுக்கிறார், அவரை ஏன் உள்ள விடல அப்படின்னு பக்தர்களுக்கு புரியாத நிலையில இருந்தது. அப்ப சைத்தன்ய மகாபிரபுட்டே கேட்பாங்க, ஏன் அவரை உள்ள விடல அப்படின்னு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், இந்த முகுந்த தத்தன் மாயாவாதிகளோட அப்பப்போ போய் சங்கம் கொள்றான். பக்தன் தான், ஆனா மாயாவாதிகளோட அப்பப்போ போய் தொடர்பு கொள்றான். அதனால நான் அவனை ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். சோ இதை கேட்டது முகுந்த தத்தாருக்கு இதே உடைஞ்சு போச்சு. ஏன்னா அவர் ஒரு பக்தர் தான், ஆனா அவருக்கு கொஞ்சம் மாயாவாதிகளோட கொஞ்சம் தொடர்பு இருந்தது. அவர் மாயாவாதத்தால பாதிக்கப்பட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனா மாயாவாதிகளோட அவருக்கு தொடர்பு இருந்தது. அதனாலேயே சைத்தன்ய மகாபிரபு அவரை ஒதுக்கிட்டார். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், நம்ம இந்த இப்ப சமீபத்தில் நடந்த உபதேசாமிர்தம் வகுப்புல கூட நம்ம சொன்னோம், சொல்லிக் கொடுத்தோம் பக்தர்களுக்கு. வைஷ்ணவர்களுடைய முதல் லட்சணம் என்ன அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு சொல்றார்,
நோ. அவைஷ்ணவாச்சா அசத் சங்கத்யாக அவைஷ்ணவ ஆச்சார். அசத் சங்கத்தை தியாகம் பண்றதுதான் வைஷ்ணவர்களுக்கான முதல் ஆச்சாரம், முதல் தகுதி. வைஷ்ணவருக்கான முதல் தகுதி அசத் சங்க தியாகம். அசத் சங்கம்னா எதெல்லாம் அசத் சங்கம் அப்படின்னா அதுல முக்கியமா வரக்கூடியது மாயாவாதிகளுடைய சங்கம். அதனால சைத்தன்ய மகாபிரபு மாயாவாதிகளோட சங்கம் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறனால தன்னுடைய நெருங்கிய நண்பரா இருந்தா கூட, இளம் வயதுல இருந்தே நண்பரா இருந்தா கூட அவர் ஒதுக்கிட்டார் சைத்தன்ய மகாபிரபு, நீ வராத அப்படின்னு. உடனே முகுந்த தத்தாவுக்கு இதயம் நொறுங்கி போச்சு. என்ன பண்றதுனே தெரியல, அவரால் தாங்கிக்கவே முடியல. உடனே கேட்கிறார், சொல்லி விடுறார், சரி சைத்தன்ய மகாபிரபு என்னை எப்ப ஏத்துப்பார் அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், கோடி பிறவிகளுக்கு அப்புறம். உங்ககிட்ட யார்ட்டையாவது வந்து உங்களை பகவான் கோடி பிறவிகளுக்கு அப்புறம் ஏத்துப்பேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நீ கோடி பிறவிகள் வச்சு ஏத்து, அது வரைக்கும் யாரு கஷ்டப்படும், அப்ப பாத்துக்கலாம் போ அப்படின்ட்டு போயிடும். ஸோ முகுந்த தத்தர்கிட்ட கோடி பிறவிகளுக்கு அப்புறம் ஏத்துக்கிறாங்க அப்படின்னும் அவருடைய பிரதிபலன் வேற மாதிரி இருந்தது. பொதுவா பக்தியில எல்லாருமே அவசரம், இன்னும் நம்ம பொதுவா பேசக்கூடிய தமிழ்ல சொன்னா அவசர கொடுக்கையா இருக்கிறாங்கம்மா. பக்தியில வந்தாலும் ஜனங்க வந்து அப்பப்போ ரொம்ப அவசர கொடுக்கையா இருப்பாங்க. எனக்கு வந்து உடனே தீட்சை வேணும், உடனே பிரேம பக்தி வேணும், உடனே எல்லாமே நடக்கணும், இப்படி அவசரமா இருப்பாங்க. ஆனா இப்படி அவசரப்பட்டோம் அப்படின்னா பக்தியில ஒருத்தர் முன்னேற முடியாது. பக்தியில ஒருத்தர் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு தேவையான 6 விஷயங்களை ரூப கோஸ்வாமி உபதேச அமிர்தத்துல சொல்றார். அதுல 2 நம்பிக்கை வேணும், பொறுமை வேணும். சோ இங்க ஒருத்தர் பக்தியில முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த பக்தி சாதன பக்தி வழிமுறையை பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பிரேம பக்தியை அடைவோம், பகவானுடைய லோகத்தை போய் சேர்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை பக்தர்களுக்கு உறுதியா இருந்தாகணும். அது மட்டும் இல்லாம அதை அடையணும் அப்படின்னா அதுக்கு பொறுமையாகவும் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையும் தேவை, நம்பிக்கையும் இருக்கணும், பொறுமையும் தேவை. இதுக்கு உபதேசாமிரதத்திலே நம்மளுடைய ஆச்சாரியர் பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். அதாவது திருமணமான பெண் உடனே குழந்தை பெற்றுக்கணும்னு எதிர்பார்த்தா முடியுமா? கல்யாணம் அடுத்த நாளே குழந்தை வேணும்னா நடக்காது. அதற்கு நம்பிக்கை வேணும், அதே சமயத்துல பொறுமை வேணும். நம்பிக்கையோடையும் பொறுமையோடு இருந்தோம்னா காலப்போக்கில் கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். அது போலவே பக்தியில பயிற்சி செய்யும் போதும் ஒருத்தர் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இருக்கணும். சோ இதுக்கு ஒரு உதாரணமா திகழ்றார் முகுந்த தத்தா. அவர்கிட்ட வந்து 1 கோடி பிறவிகளுக்கு அப்புறம் முன்ன சைத்தன்ய மகாபிரபு ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டார் வரையும் அவரு ஹரிபோல் ஹரிபோல் ஹரிபோல்னு குதிக்கிறார், ஆனந்தத்துல குதிக்கிறார். நம்ம எல்லாரும் 1 கோடி பிறவினா சொங்கி விழுந்துருவோம். ஆனா அவர் சொல்றார் 1 கோடி பிறவி கழிச்சாலும் கண்டிப்பா சைத்தன்ய மகாபிரபு என்னை ஏத்துக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டார். இதை விட எனக்கு வேற என்ன தேவை? இதுதான் ஒரு பக்தனுடைய மனோநிலை, தூய பக்தனுடைய மனோநிலை. பகவானே நீ என்ன கட்டி அணைச்சாலும் சரி, எட்டி வச்சாலும் சரி, நீ எவ்வித கட்டுப்பாடும் இல்லாம என்னுடைய பகவான். அதுதான் மிக உயர்ந்த பக்தி. சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஆஸ்லிஷ்யவா பாதரத்தாம் பினஷ்டுவாம் யதா ததா பாவிதாதுலம் பட்டு மத் பிராணநாதஸ்து சேவனாபரா. பகவானே நீ என்ன ஏத்துண்டாலும் சரி ஏத்துக்காட்டியும் சரி, நீ என்னை ஏத்துப்ப ஏத்துக்க மாட்ட அப்படிங்கறதெல்லாம் பார்த்து நான் உனக்கு பக்தி செலுத்தல. எந்த கட்டுப்பாடும் இல்லாம நீதான் என்னுடைய பகவான் அப்படிங்கிறது தான் ஒரு உயர்ந்த பக்தனுடைய நிலை. அதை முகுந்த தத்தா வெளிக்காமிக்கிறார். அவர் கொஞ்சம் கூட வருத்தப்படல. வருத்தம் ஒரு பக்கம் இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் அவருக்கு உறுதியா கிடைச்சிருச்சு. சைத்தன்ய மகாபிரபு என்ன 1 கோடி பிறவிகளுக்கு அப்புறம் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டார், இதை விட எனக்கு வேற என்ன தேவை? சந்தோஷத்துல ஆடுறார். இதை கேள்விப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு உடனே வான்னு கூப்பிட்டார், வா உள்ள வா அப்படின்னு. உள்ள வந்து அவர் சைத்தன்ய மகாபிரபுவை புகழ்ந்து பாடுறார். சஞ்சயா முகுந்தா பாஷ் கோஷாதிகா
முகுந்த தத்தா பாடுறார், சைத்தன்ய மகாபிரபு புகழ்ந்து பாடின்னு இருக்கார். எப்படி பாடல் நடக்குது அப்படின்னா, शंका बाजे घंटा भाजे, शंका भाजे घंटा भाजे, भाजे करथाल. शंख ஒலிக்குது, शंका बाज शंख शंख. घंटा बाजे, घंटा அப்படின்னா மணி, மணி ஒலிக்குது. கரதாளம் இனிமையா இசைக்குது. நான் சொன்னேன் முதல்லயே எப்படி அந்த ஆரத்தில என்னெல்லாம் உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறது இதுல நமக்கு தெரியுது. சங்கு ஒலித்தது, மணி அடிச்சாங்க, கரத்தாளம் இசைச்சது. மதுரா மிருதங்க பாஜே பரமரசால். மிருதங்கத்தினுடைய மிருதங்கமும் அங்க உபயோகப்படுத்துறாங்க. மிருதங்கத்தினுடைய அருமையான இசையில பரமரசால் மிக உன்னதமா இருந்தது அந்த கீர்த்தனம். அந்த கீர்த்தனம் அவ்வளவு ரசிக்கத்தக்கதா இருந்தது. பரமரசால் மதுரா மிருதங்க பாஜே பரமரசால். பகு கோட்டி சந்திர ஜினி வதன உஜ்வால். கோடி கோடி சந்திரன்கள் ஒரே நேரத்துல தோன்றுனா எவ்வளவு அழகா இருக்குமோ, எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அந்த அளவுக்கு பிரகாசமா இருந்தது சைத்தன்ய மகாபிரபுனுடைய முகம். பகு கோட்டி சந்திர ஜினி வதன உஜ்வால். கால தேசே வனமாலா கோரி ஜலமால். சைத்தன்ய மகாபிரபு அவருடைய மாலை, அவர் அணிந்திருக்கக்கூடிய மாலையானது ரொம்ப பிரகாசமா, அந்த மாலையோட சைத்தன்ய மகாபிரபு பார்க்கும்போது ரொம்ப அழகா பிரகாசமா இருக்கார். அந்த மாலையானது மிக மிக அருமையான நறுமணமிக்க மலர்கள், காட்டு மலர்களால தொடுக்கப்பட்ட மாலை. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சேவை. பகவானுக்கு மாலை செய்யறது, பகவானுக்கு பூ கட்டுறது அப்படிங்கிறது மிக அருமையான சேவை. ஏன்னா பகவான் அந்த பூவையும் தன்னுடைய ஆரத்தியில தனக்கு நடக்கக்கூடிய பூஜையில ஏத்துக்கிறார். கிருஷ்ணர் கீதையிலேயே சொல்றார், பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயசதி ததகம் பக்தி பகிர்த்தம் அஸ்னாமி பிரியதாத்மனஹ. அவர் சொல்றார், யார் ஒருவர் எனக்கு பக்தியுடனும் அன்புடனும் ஒரு பூவோ இலையோ நீரோ பழமோ அளித்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேங்கிற. ஸோ இப்படி பகவான் பூ ஏத்துக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட நறுமணமிக்க பகவானுக்கு பூ கொடுக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட பூவை கொடுப்போம்? நல்லா வாசமா இருக்கக்கூடிய பூவை கொடுக்கணும். நீங்க நமக்கு பிடிச்ச ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு பூ கொடுக்கணும் அப்படின்னா எப்படி போய் கொடுப்போம்? நல்ல பூவாக தான் கொடுப்போம், காஞ்சி போன பூ கொடுக்க மாட்டோம். ஸோ பகவானுக்கு என்ன சேவை பண்ணாலும் அது ரொம்ப அருமையான பொருட்களாக செய்யணும். ஸோ அதனால இங்கே என்ன சொல்லப்படுது? மிக மிக நறுமணமிக்க காட்டு மலர்களால் ஆன மாலையை சைத்தன்ய மகாபிரபு அணிஞ்சுட்டு இருக்காராம். சிவா சுக நாரதா பிரேம கதா கதா. இந்த ஆரத்தி மற்றும் கீர்த்தனத்தை பார்க்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா முதல்ல சொல்லிட்டோம், ஜகமான லோபா. ஜகம் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த ஆரத்தியில பங்கெடுத்துட்டு இருக்காங்க, எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியதா இருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா சிவபெருமான், சிவா, சுகதேவ கோஸ்வாமி, சுகா, நாரதர், இவங்க மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் பிரேம கத்த கத் சைத்தன்ய மகாபிரபுனுடைய பிரேமையில அவங்களால பாட முடியலாம். அவங்களால பிரேமையில நான் தழுதழுத்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு பிரேமையில மிதந்துட்டு இருக்காங்க சிவபெருமான், சுகதேவ கோஸ்வாமி, நாரதர் மற்றும் பல பக்தர்கள். பக்தி வினோத தேக்கே கௌரார சம்பா. இத பக்தி வினோத் தாக்கூர் ஆனா பார்த்து எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பக்தி வினோத் தாக்கூர் தன்னுடைய பாடலை முடிக்கிறார். ஸோ இந்த பாடல் பக்தி வினோத் தாக்கூர் முதல்ல சொல்றேன், அவருடைய தர்சனத்துல எழுதினது இந்த பாடல். நம்ம உடனே நினைக்கலாம், சிவபெருமான், சுகதேவ கோஸ்வாமி, நாரதர் இவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு. அவங்க எல்லாருமே பகவானுடைய தூய பக்தர்கள்.
இதில் விசேஷமாக நம்ம யோசிக்க வேண்டியது ஒரு குறிப்பிடத்தக்க கருத்து. சிவபெருமான் பகவானுடைய ஆரத்தியில் பங்கெடுத்துக்கிறார். ஒரு சிலர் நினச்சிப்பாங்க, ஓ இவங்க என்ன கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளுங்கிறாங்க, அப்போ சிவன் யார்? இந்த கேள்வி பொதுவாக மக்கள் மத்தியில் நிகழலாம். ஸோ சைத்திர மகாபிரபுனுடைய ஆரத்தியில் சிவபெருமான் கலந்துண்டு இந்த ஆரத்தியை ரசிக்கிறார் அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? சிவபெருமான் சைத்திர மகாபிரபுனுடைய பக்தர். பாகவதம் சொல்லுது, வைஷ்ணவனாம் யதா சம்பு. வைஷ்ணவர்கள்ல மிகச்சிறந்தவர் சம்பு, அதாவது சிவபெருமான். சிவபெருமான் ஒரு மிகச்சிறந்த வைஷ்ணவர். அதனால அவர் எப்ப இந்த இதர பக்தர்கள்லாம் சேர்ந்து சைத்தன்ய மகாபிரபுவை போற்றி புகழ்றாங்களோ அந்த சமயத்துல அவரும் கலந்துக்கிறார் அந்த இனிமையான நேரத்துல. ஸோ இதுலலாம் கலந்துக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபுனுடைய ஆரத்தியில கலந்துக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது. அதுக்கான உண்மையான பக்தி இருந்தது அப்படின்னா அப்ப அதுல நம்ம கலந்துக்கலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரத்தி நடைபெறுது சைத்தன்ய மகாபிரபுக்கு. சைத்தன்ய மகாபிரபுக்கு நம்மளுடைய ஆரத்தி நடைபெறும் போது அதுல நம்ம பங்கெடுத்துக்கிறோம். ஆனா உண்மையில நம்ம அதுல பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா மிகச்சிறந்த குணநலங்களை வளர்த்துட்டு தூய பக்தியை வளர்த்துக்கணும். அப்பதான் நம்ம இந்த ஆரத்தியில பங்கெடுத்தாலும் உண்மையில பங்கெடுக்க முடியும். நம்ம வெறுமனே இங்க வந்து பாடிட்டு இருக்கலாம், இது பயிற்சி. நம்ம உண்மையில பகவானை பகவானை ரொம்ப பிரியத்தோட அன்போட அவரை பத்தி நம்ம பாடி நம்மளும் சுகதேவ கோஸ்வாமி, நாரதர், சிவபெருமான் இவங்களை போல பிரேமையில மூழ்கி இருக்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். ஸோ இந்த பாடல்ல பல முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்த்துருக்கோம். எப்படி ஒருத்தர் பக்தியை செய்யறாங்க அப்படிங்கிறது பல எடுத்துக்காட்டுகளோட நம்ம பார்க்கிறோம். இந்த ஆரத்தி நடைபெற்ற போது சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் வேணுங்கிற வரத்தெல்லாம் கொடுத்தார். வேணுங்கிற வரம் அப்படின்னா என்ன? பக்தியில பக்தியில வேணுங்கிற வரத்தெல்லாம் கொடுத்தார் சைத்தன்ய மகாபிரபு. சும்மா வேணுங்கிற வரம்னா எனக்கு நினைச்சதெல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிறது கிடையாது. பகவான் கிட்ட அவருக்கு உள்ளார நுழையணும் அப்படின்னாலே அங்க எந்த ஆசைகளும் இருக்கக்கூடாது. அப்பதான் உள்ளே விடுறாரு அவர். அப்புறம் எங்க இருந்து வேணுங்கிற வரம் அப்படின்னா ஆன்மீகம். ஆன்மீகத்துல என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே சைத்தன்ய மகாபிரபு கொடுத்தார். அந்த ஆரத்தி நடைபெறும் போது பல்வேறு பக்தர்களை கூப்பிட்டு சைத்தன்ய மகாபிரபு அவங்களுடைய உண்மையான சொரூப நிலைகளை சொன்னார். நீ வந்து என்னோட கிருஷ்ணநிலையில இப்படி பங்கெடுத்துட்ட. சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள் எல்லாருமே அவருடைய நித்தியமான சகாக்கள், நெருங்கிய சகாக்கள். குறைஞ்சபட்சம் சைத்தன்ய மகாபிரபுடைய நெருங்கிய சகாக்கள் எல்லாருமே அவருடைய நித்தியமான சகாக்கள். எல்லாருமே கிருஷ்ணலீலையிலையும் இடம்பெற்றவர்கள். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட பகவத்கீதையில சொல்றார். அதாவது கிருஷ்ணர் பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்துல விளக்கம் சொல்ல வரார். நான் உனக்கு சொல்லித்தரனே இந்த பகவத்கீதைய, இத நான் பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி சூரிய தேவனான விவஸ்வானுக்கு சொல்லி கொடுத்தேன். விவஸ்வான் இதை மனிதகுல தந்தையான மனுவிற்கும், மனு இதை இஸ்வாவுக்கும் உபதேசித்தனர். பரம்பரையா வந்தது, இது விட்டு போச்சு, அதனால நான் உனக்கு மறுபடி சொல்லித்தரேன் அப்படின்னு கிருஷ்ணர் விளக்கம் சொல்றார். சோ அப்படி கிருஷ்ணர் சொன்ன உடனே அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். நீயும், அதாவது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஏறக்குறைய ஒரே வயசு வெளியில இருந்து பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா நீயும் நானும் பற்பல பிறவிகள் எடுத்திருக்கோம், பற்பல அவதாரங்கள் எடுத்திருக்கோம். என்னால எல்லாத்தையும் ஞாபகத்தை வச்சுக்க முடியும், ஆனா உன்னால முடியாது. அப்படின்னா என்ன? அர்ஜுனன் எப்பெல்லாம் கிருஷ்ணர் அவதாரம் பண்றாரோ அப்பெல்லாம் அர்ஜுனனும் கூடவே அவதாரமான. அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணருடைய நித்தியமான சகாக்கள்ல ஒருத்தன். சோ அத்தகைய நிரந்தர சகாக்கள்ல ஒருத்தரான அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்றார், என்னால எல்லாத்தையும் ஞாபகத்தை வச்சுக்க முடியும், உன்னால முடியாது. ஏன்னா தனிப்பட்ட ஜீவனால எல்லா விஷயங்களையும் ஞாபகத்தை வச்சுக்க முடியாது. கிருஷ்ணர் அதை மறக்கடிச்சார்.
ஸோ அதே மாதிரி இங்கே சைத்தன்ய மகாபிரபுனுடைய இந்த ஆரத்தி நடைபெறும் போது அவருடைய நெருங்கிய பக்தர்கள் எல்லார்கிட்டையும் அவங்களுடைய உண்மையான நிலைகளையும் தன்னுடைய பல்வேறு அவதாரங்கள்ல அவங்க எந்த மாதிரி எல்லாம் தனக்கு சேவை பண்ணாங்க அப்படிங்கிறதையும் விளக்கி சொல்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரத்தி நடக்கும்போது தன்னுடைய பல்வேறு ரூபங்களையும் வெளிக்காமிக்கிறார். தனது பல்வேறு ரூபங்களையும் வெளிக்காமிக்கிறார். இந்த ஆரத்தியில பங்கெடுத்துட்டு தனக்கு யாரெல்லாம் சேவை பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கருணையை வாரி வழங்கினார். அங்க ஒரு வேலைக்கார பெண்மணி இருந்தாங்க, துக்கி அப்படிங்கிற பேரோட. துக்கி அப்படின்னா துக்கமானவள்னு அர்த்தம். சைத்தன்ய மகாபிரபு அந்த துக்கிய சுக்கின்னு மாத்திட்டார் பேரை. உன்னுடைய பேர் இனிமேட்டு துக்கி கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படி சைத்தன்ய மகாபிரபு திருப்திப்படுத்துறதுக்கு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த ஆரத்திக்கு அவருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்துக்கு அவருடைய அதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி தேவை. இப்ப மாதிரி போய் டொக் அப்படின்னு மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு தண்ணி எடுத்துட்டு வர்றது கிடையாது. அவங்க கங்கையில போய் பானையில தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சளைக்காம. எவ்வளவு நேரம்? 21 மணி நேரம். அதனால சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப திருப்தி அடைஞ்சு அவங்களுக்கு சுக்கின்னு பேரு கொடுத்தார். ஸோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு இந்த ஆரத்தியில இது சம்பந்தமா பல வேலைகள் நடந்தது. 21 மணி நேரம் நடந்த இந்த மாபெரும் ஆரத்தி மற்றும் கீர்த்தனைய தன்னுடைய ஆன்மீக கண்களால பார்த்த பக்திவினோத் தாக்கூர் இந்த அருமையான பாடலை இயற்றியிருக்கார். ஸோ இந்த ஆரத்தி நிகழ்ச்சியில பங்கு கொண்டவங்க எல்லாருக்கும் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய கருணையை வாரி வழங்கினார். அவங்க எந்த அளவுல சேவை பண்ணாலும் சரி, நான் சொன்ன மாதிரி தண்ணி கொண்டு வந்தாங்க, ரொம்ப எளிமையா சேவை பண்ணாங்க. இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய கருணையை முழுசா வழங்கினார். அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம இந்த சைத்தன்ய மகாபிரபுனுடைய இயக்கத்தை, சைத்தன்ய மகாபிரபு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை வளர்க்கறதுக்கு, அதாவது சைத்தன்ய மகாபிரபுக்கு சேவை பண்றதுக்கு நம்மளுடைய திறமைக்கு, அதாவது நம்மளுடைய திறமைக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணும்போது அப்ப சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப திருப்தி விடுறார். இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா காலையில பல்வேறு பக்தர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு வேலைகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு சைத்தன்ய மகாபிரபுனுடைய இயக்கத்துக்கு சேவை பண்றதுக்காக பல்வேறு பக்தர்கள் வந்திருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் இங்கே வந்திருந்தவங்களுக்கு தெரியும், இந்த தரை காலத்து ரொம்ப மோசமா இருந்தது. அதை சரி பண்ணணும், சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 20 பக்தர்கள் இங்கே போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம், யாரெல்லாம் சேவை பண்ண வர்றீங்களோ வாங்கன்னு. ஸோ பல பக்தர்கள் இங்கே பகவானுக்கு சேவை பண்ணாங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை நம்ம பகவானுக்கு பண்றோம் அப்படிங்கிற மனநிலையோட பண்ணும்போது பகவான் ரொம்ப திருப்தி அடைஞ்சு நமக்கு எல்லா ஆன்மீக பலன்களையும் கொடுப்பார். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி. ஹரே கிருஷ்ணா. இதில் ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் எதுவுமே இல்லையா? சிவனை கும்பிடுறோம். எப்படி ஒருத்தர் பரம்பரை மூலமா சிவபெருமான கும்பிட்டு இருந்தா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். அதை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எப்ப நம்ம பகவான் விஷ்ணுனுடைய பக்தராகி பகவான் விஷ்ணுவை வழிபட ஆரம்பிக்கிறோமோ அப்ப சிவபெருமான் மிக அதிக அளவுல திருப்தி விடுவார். நம்ம நேரடியா சிவனை வழிபடுறதுல அவர் திருப்தி விட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் தான் முழுமுதற் கடவுள் கிடையாது அப்படிங்கிறது. நம்ம அவர்கிட்ட போய் நீங்க தாங்க முழுமுதற் கடவுள், நீங்க தாங்க முழுமுதற் கடவுள்னு கூவி சொன்னா அது அவருக்கு அதிகமா பிரச்சனையை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதிகமா நம்ம அவரை தொந்தரவு பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால சிவபெருமானை நம்ம நேரடியா வழிபடுறதை காட்டிலும் பகவான் விஷ்ணு வழிபடும் போது சிவபெருமான் அதிக அளவுல திருப்தி கொள்வார். அதுதான் கருத்து. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண முதல்ல ராமத்தை உச்சரி. இவருடைய கேள்வி, ஒரு சில கோயில்ல ஹரே ராமா
முன்னாடி வருது, ஹரே கிருஷ்ணா அப்புறம் வருது அப்படின்னு கேட்குறார். ஒரு விதத்துல சொன்னா வேத மந்திரங்கள் அடிப்படையில, அதாவது வேதங்கள சொல்லப்பட்ட விதத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹரே ராம் முன்னாடி வரும். ஆனா நம்ம சைத்தன்ய மகாபிரபு பின்பற்றக்கூடியவர்கள். சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்த மகா மந்திரம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. கலியுகத்துல ஒருத்தருக்கு தீர்வு அப்படின்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் தான். ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படின்னு எடுக்கும்போது அதுல குறிப்பா சைத்தன்ய மகாபிரபு தான் கலியுகத்துல எல்லாருக்கும் ஒரே வழி. ஸோ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லி கொடுத்த மந்திரம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஸோ இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பின்பற்றுறது தான். நம்ம வந்து ஒரே திருப்பி சொன்னாலும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அதனால தவறு ஒன்றும் கிடையாது, பகவானுடைய திருநாமம் தான். ஆனா நம்ம சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றுறதன் மூலமா, இந்த குரு பரம்பரை மூலமா சைத்தன்ய மகாபிரபு நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் ஒரு தொடர்பு வருது. இந்த தொடர்பு தான் நம்மளை எளிமையா தூக்கிட்டு போகக்கூடியது.